திருப்பதி கோவிலிலிருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மற்றும் தாயாருக்கு வஸ்திர மரியாதை இன்று வழங்கப்பட்டது. கிபி 1320 முதல் 1370 வரையிலான ஆண்டுகளில் முஸ்லிம் படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சூறையிடப்பட்ட நிலையில் நம்பெருமாள் திருப்பதி மலையில் சுமார் 50 ஆண்டு காலம் எழுந்துருளி இருந்தார். இதனை நினைவு கூறும் வகையில் 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திற்கு ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஆண்டுதோறும் கைசிகை ஏகாதசி என்று ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு வஸ்திர மரியாதை செய்யும் வைபவம் நடத்தப்பட்டு வருவது வழக்கம். அதன்படி கைசிகை ஏகாதசியை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமிக்கும் உற்சவர் நம்பெருமாளுக்கும் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் அரங்கநாயகி தாயாருக்கு பட்டுப்புடவைகள், மாலை மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு வந்திருந்தனர். இதனை திருமலை திருப்பதி அறங்காவலர் குழு தலைவர் ஷியாமல் ராவ் தலைமையில் எடுத்து வந்து ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையர் மாரியப்பன், தலைமை பட்டாச்சாரியார் சுந்தர் பட்டர் மற்றும் அலுவலர்களிடம் ஒப்படைத்தனர். முன்னதாக நம்பெருமாளுக்கான வஸ்திரங்கள் கோவில் யானைகள் ஆண்டாள் மீது வைத்து கோவில் வளாகத்திலிருந்து புறப்பட்டு உள்பிரகாரங்களில் வலம் வந்து மீண்டும் கோவிலை அடைந்தனர். பின்னர் இந்த வஸ்திரங்களை நம்பெருமாளுக்கும் தாயாருக்கும் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இதில் ஸ்ரீரங்கம் கோவில் அலுவலர்கள், திருப்பதி தேவஸ்தான போர்டு அதிகாரிகள், அறநிலைத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பதியிலிருந்து நம்பெருமாளுக்கு 365 நாட்களுக்கான வஸ்திர மரியாதை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத் திருவிழா 6ஆம் நாள் வீதி உலா. தங்கமயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் தேவானையுடன் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இன்று 6வது நாளாக சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் தங்கமயில் வாகனத்திலும், சத்தியகிரீஸ்வரர் பிரியாவிடை அம்மன் ரிஷப வாகனத்திலும், கோவர்தன அம்பிகை ரிஷப வாகனத்திலும், திருப்பரங்குன்றம் கீழரத வீதி, மேலரத வீதி, பெரியரத வீதி என திருப்பரங்குன்றத்தில் உள்ள முக்கிய வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் முன்னதாக திருப்பரங்குன்றம் 16ஆம் கால் மண்டபம் முன்பு சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை நடைபெற்றது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர்.